தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் புகையில்லா சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்த பின் பெண்கள் கும்மி, கரகாட்டமாடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் மும்மத வழிபாட்டு தலங்கள் அமைத்து அதன் நடுவே செங்கரும்பு சூழ புதுப்பானையில் பொங்கலிட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர். மஞ்சள் கொத்து, பனங்கிழங்கு, கரும்பு உள்ளிட்டவற்றை வைத்து புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஒன்று கூடி கும்மி ஆடி உற்சாகமடைந்தனர். மதுரவாயல் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாட்டு வண்டி, குடிசை என பல்வேறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. புதுப்பானையில் பொங்கல் வைத்த மாணவர்கள் புலியாட்டம், கரகாட்டம், சிலம்பம் என பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் நடிகர் பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த பொங்கல் பற்றி சொல்லணும்னா எல்லா பண்டிகைக்கும் ட்ரெஸ் எடுப்போம். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துங்க, உங்கள் சைஸுக்கு எடுத்துங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பொங்கலுக்கு மட்டும்தான் வேட்டி சட்டை. இன்றைக்கி இந்த கல்லூரியில் பார்த்தோன்னே எல்லா மாணவர்களும் அந்த வேட்டி சட்டையை அவ்வளோ சந்தோஷமாக போட்டு வர்றாங்க. கல்ச்சர், நம்ம வேட்டி சட்டை போட்டு வந்தால் நமக்குள்ளே ஒரு உணர்வு வருது. உதகையில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் போது 400 பேருக்கு புத்தாடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.